பொல்லாப்பு உங்களுக்கு வராதுங்க. வாதை உங்கள் வீட்டை அணுகாது. தேவதூதர்களுக்கு மட்டும்தாங்க உங்கள் அட்ரஸை தேவன் கொடுத்து வச்சுருக்காரு. ஆசீர்வாதங்களுக்கு உங்கள் அட்ரஸை கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் இந்த வாதைகளுக்கு உங்கள் வீட்டு அட்ரஸை அவர் கொடுக்கல. அதனால் எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்கள் வீட்டுக்கு வராதுங்க. தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாத்துக்குமே அட்ரஸ் கொடுத்துருவீங்களாங்க? இந்த உலகத்துக்கே இதுதான் எங்கள் வீட்டு அட்ரஸ்ன்னு சொல்லிடுவீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் தேவன் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு அவருக்கு தெரியும், தேவதூதர்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். தேவன் வாதைக்கெலாம் அட்ரஸ் கொடுக்க மாட்டார். கொள்ளை நோய்க்கு, பொல்லாப்புக்கு, மோசமானதுக்கெல்லாம் அவர் அட்ரஸ் கொடுக்க மாட்டார். உங்கள் வீட்டு பக்கமே அதுங்க வராதுங்க. அதனால் உங்கள் வீடு பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய வீடு இருக்குல்லங்க, உங்கள் வீட்டுடைய கதவு, அந்த கதவில் 2 நிலைகள் மேற்சட்டம், அதெல்லாம் இயேசுவுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குது. நிஜமாதான். 2 நிலை சட்டங்கள், மேற்சட்டங்கள், நிலைக்கால்கள், மேற்சட்டங்கள், அதெல்லாம் இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குது. அப்போ பலியானார்ல இயேசு, ரத்தம் சிந்தினார்ல, அந்த ரத்தத்தை சிந்தி எங்கே தெளித்தார்? உங்கள் வீட்டு வாசலாண்டு தான். உங்கள் வீட்டுடைய கதவு 2 நிலைகள்லேயும் மேற்சட்டத்துலேயும் அவர் பூசி வச்சுருக்கார். நம்ம நிறைய பேர் இந்த மஞ்சள்லாம் பூசுவோம்ல, நிறைய பேர் பூசுவாங்க, தமிழர்கள் பூசுவாங்க. அதெல்லாம் அது தேவையில்லைங்க. தேவனே உங்களுடைய வீட்டுடைய வாசல், அதாவது அந்த கதவு நிலை சட்டங்களில் பூசி வச்சுருக்கார் அவருடைய ரத்தத்தை. எந்த வாதையும் வராது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது. பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்குது உங்கள் குடும்பம்.